ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, காரணமில்லாமல் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்காது. அவ்வாறு உன் கண்களில் பட்டிருந்தால் முழுமையாக கேள் என் தங்கமே. கஷ்டம் ஏனப்பா வருகின்றது, துக்கம் ஏனப்பா ஏற்படுகின்றது என்று அடிக்கடி நீ என்னை நினைத்து கேள்வி கேட்கின்றாய். இறைவன் என்பவன் இருந்தால் கஷ்டங்களும் துக்கங்களும் இருக்கக்கூடாது அல்லவா என்று மனோபாவம் உன்னிடத்தில் தோன்றுகின்றது. அந்த விஷயத்தை அப்படியே மனதிற்குள் வைத்துக்கொள். சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறாள். நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து கீழே விழுந்து விடுகிறான். சாதனைகள் இருக்கும் பொழுது சாதித்து விட்டேன் என்று நினைத்து கொண்டால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகின்றதோ அதை போக்க எது இதமான நோக்கமோ அதைத்தான் நான் சொல்கின்றேன். நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் என் குழந்தையே? நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே. தாய் சொல்லிய வார்த்தைகளை கைவிடாதே. அப்பொழுது நிச்சயம் நீ கீழே விழமாட்டாய். அவ்விதமாகவே நான் சொல்லிய விஷயங்களையும் கடைபிடி. சதா என்னை நினை, நான் நடத்தி வைப்பேன் என்று என்னை நம்பு. எனக்கு அனைத்தும் தெரியும், என்னை நானே வழிநடத்துகின்றேன் என்ற எண்ணத்தை உனக்குள் வரவிடாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய மார்க்கத்தை எளிமையாக்குகின்றேன். நீ நடக்கும் பாதைகளில் முட்கள் இருந்தால் அதனை உனக்கு முன்பாகவே நான் களைந்து விடுவேன். உன்னுடனே நான் வருவதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும்? என் அப்பா என்னுடையவர் என்று நீ நினை. என் பிள்ளை என்னுடையவன் என்று நான் கருதுகின்றேன். சுடர்கின்ற தீபத்தை பார்க்காமல் இருளாகவே இருக்கின்றதே என்று நீ சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? உண்மையில் ஆறுதல் கூற உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்பொழுதும் நேரடி தொடர்பில் நான் இருக்கின்றேன். நான் இப்பொழுது கூறும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கு நிச்சயம் நடக்கும். நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே என் தங்கமே. உன்னுடைய அருமை உனக்கு இப்பொழுது தெரியாது. அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமாகவே அமையும். இப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை, வரம், மகிழ்ச்சி அனைத்தும் உனக்கு சுகமாகவே அமையும். இது உன்னுடைய அப்பாவின் வாக்கு. எவ்வளவு சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதே போல எத்தனை சிறப்பான மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு. எனவே விமர்சனங்களை கண்டு நீ திகைக்காதே. அனைத்தையும் எதிர்கொள். அனைத்திற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கவலை கொள்ளாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன். நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருப்பேன். என் கைகளை பிடித்து என்னுடைய சத்திய வாக்கு ஒன்றே உன்னுடைய வேத வாக்கு என்று நினைக்கும் என் அருமை கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன். எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி உள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன். இப்பொழுது நீ என்னுடைய கைகளை பற்றிக்கொள். நான் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே கொடுப்பேன். உன்னுடைய மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே செல்கிறது. உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமான வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோலாய் இருக்கின்றது. அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு மனதில் உன்னை மருகச் செய்வதை நான் உணர்கின்றேன் என் தங்கமே. அவைகள் யாவுமே அர்த்தமற்ற வினாக்கள். நீயே உன்னுடைய மனதில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். உன் வினாக்கள் என்பது உன்னுடைய தேவைகளுக்காக இருக்கின்றது. அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பாமலேயே உன்னிடம் வந்து சேரும். ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது. இந்த மானிட தேகத்தின் தன்மையை தாண்டி வரும் கோபம், வெறுப்பு, பயம் என்பது தான் பட்டாலும் வலிதான், மற்றவர்கள் பட்டாலும் வலிதான். அப்படி இருக்கையில் ஏன் இந்த வலியை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள்?
என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் கர்மாதான். பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும். அதே போலத்தான் வாழ்க்கையின் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம். இவைகள் அனைத்தும் மூடப்படுவதற்காக அல்ல, வீடு வாசலாய் திறந்திருப்பதற்காகவே. ஏதோ ஒரு காயத்தால் தான் வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். காயம் பட்டவருக்கு வலி, அந்த வலியிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம்தான். வலி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயம் வரும். அவற்றால் அவர்கள் சந்திக்கும் விடைகள், அவர் தம் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் பொழுது அதுவும் ஒரு அனுபவம்தான். அதுவும் அவருக்கு ஒரு பாடம்தான். நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் ஒரே பாதையில் பயணிக்கும் இரு எதிர்மறை பயணங்கள். இந்த பயணத்தை நீ முடிக்கப் போகின்றாய். நீ எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரப்போகிறது. வெல்வாய், புனிதமான ஆத்மாவாக நீ வெல்வாய். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். சோதனைகள் பெருமளவில் இருந்தால் சுகம் அதிகமாக வரப்போகிறது என்பதுதான் அர்த்தம். இப்பொழுது உன்னில் நடக்கும் சோதனைகள் வெல்ல முடியாதது, அவ்வளவு கஷ்டமானது. இப்பொழுது உனக்கு மிக பெரிய சந்தோஷம் வரப்போகிறது. நீ என்னையே நம்பியிருக்கின்றாய், உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு அவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் உன் மனதில் இடம் கொடுக்காதே என்று சொல்வதுதான் என்னுடைய அறிவுரையாக உனக்கு இருக்கும். இந்த சூழ்நிலைகளிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே. உன்னை ஒருபொழுதும் நான் கண் கலங்க விட மாட்டேன். எது வந்தாலும் நீ கலங்காதே என் தங்கமே. உனக்கு சோதனைகளை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்திகளையும் உனக்கு தருவேன். உனக்கு பின்னால் இருப்பது நானே. காலமும் நேரமும் தான் உனக்கு பதில் சொல்கிறது என்பதை நான் உனக்கு கூறுவதற்கான காரணம், அதில் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் வைத்து நிம்மதியான வாழ்விற்கு விருட்ச மரமாய் உன்னை உருவாக்குவதற்காகத்தான். என்றும் என்னுடைய அரவணைப்பில் நீ வளர்ந்து வாழ்வாய் என் தங்கமே. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் கைவிட்டு விடாதே. எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். குருவே சரணம், குருவே துணை. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி.